ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவும் நான் யூடியூபர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக தான் போட்டிருக்கேன். இது வந்து என்னோட யூடியூபர்ஸ் தேங்க்ஸ் சொல்கிற வீடியோ இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே கிச்சனில் வீட்டில் நான் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணேன், அதுக்கு யூடியூபர்ஸ் தான் காரணம். அதையும் 10 டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி வீடியோ போட்டாச்சு. அடுத்து பூஜாராமுக்கும் தேங்க்ஸ் சொல்லி வீடியோ போட்டாச்சு. இப்போ என்னோட வெயிட் லாஸ் இது வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்குறப்ப அதை நம்மளுக்காக என்கரேஜ் பண்ணி அவங்க பேசுகிறப்ப நம்மளும் எதையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொன்றா நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய வெயிட் லாஸும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வந்துருச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே சீரக சோம்பு வாட்டர் குடிச்சிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்பூசணி ஜூஸ் அப்படி இல்லைனா நெல்லிக்காய் ஜூஸ் நான் குடிக்கிறத வழக்கமாக்கிட்டேன். வெண்பூசணியை நான் வாங்கி அதை கட் பண்ணி இது ஒரு 3 டேஸ் 4 டேஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை ஸ்டோர் பண்ணி வெயிட்டில் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் ஜூஸ் ஏதாவது குடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் டீ என்னால் ஸ்கிப் பண்ண முடியலை. ஸோ அதனால் ரேஷியோ மட்டும் நான் கம்மி பண்ணிட்டேன். அது மாதிரி சுகர் யூஸ் பண்ணுறதில்ல, நாட்டு சக்கரை தான் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நான் டீ சாப்பிட்டுட்ருக்கிறேன். அப்புறம் டிஃபன் பார்த்திங்கன்னா கம்பு தோசை, சோள தோசை இல்லைனா சப்பாத்தி, அப்புறம் இல்லை பொங்கல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது கொஞ்சமாக 1 கப் அளவு எடுத்துக்கிறேன். அதாவது பெண்கள் நம்மளை நாமே செல்ஃப் கேர் பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது யூடியூபர்ஸ்லேருந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கிற ஆர்வத்தையும் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்டுக்கிட்டே ரேஷியோ மட்டும் கம்மி பண்ணி எந்த வித ஃபுட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டலாம் அப்படிங்கிறதையும் நான் யூடியூபர்ஸ்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா எந்த டிஃபன் சாப்பிட்றதா இருந்தாலும் நான் அதோட இப்போ அளவு மட்டும் 2 அந்த அளவு குறைச்சிட்டேன். தேங்காய் சட்னி நான் தாளிக்கிறது இல்லை. காலையில் எந்த டிஃபன் சாப்பிட்றதா இருந்தாலும் அது கூட நான் கொஞ்சம் முளைக்கட்டின பாசிப்பயிரையும் நான் வச்சுக்கிறேன். ஸோ 2 சப்பாத்தி 2 பூரி இந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் முளைக்கட்டின பயிரையும் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா அதிகமாக நான் எடுத்துக்கிறது. இப்போல்லாம் மார்னிங் கருப்பு கவுனி அரிசி தான். இதை லேசாக வடச்சட்டியில் வறுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சிட்டோம்னா அதை டெய்லி காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். கொஞ்சம் சீரக பொடி வெள்ளைப்பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு லிக்விடாக நம்ம 1 டம்ளர் குடித்தாலே நல்லாவே ஃபில்லிங்காக இருக்குது. அடுத்து 11 மணிக்கு முருங்கைக்கீரை சூப்பு. இந்த முருங்கைக்கீரை சூப்பு இல்லைனா காய்கறி சூப்பு ஒன்று 11 மணிக்கு எடுத்துக்குவேன். அப்படி இல்லைனா ஈவினிங் வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி நான் சூப்பை மட்டும் ஈவினிங் குடிச்சிட்டு அந்த 6 to 7க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த மாதிரி முடிச்சுக்குவேன். அப்படி இல்லைனா 7 to 7:30க்குள்ளே ரெகுலராக சப்பாத்தி பூரி எடுக்கிற மாதிரி அளவாக 2ஓட முடிச்சுக்குவேன். ஸோ டின்னரும் 7:30க்குள்ளேயே நான் முடிச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யூடியூபர்ஸ் தான். நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம யூடியூபர்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. இதனால நான் நிறைய விஷயத்தை நான் மாற்றிக்கிட்டு இருக்கேங்கிறத ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம், எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தை மட்டும் கவனிப்போம் அப்படின்னு இல்லாமல் உங்களை நீங்களே நேசித்து இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரப்ப நம்மளுக்கு அவ்வளவு திருப்தியாகவும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அட்வைஸ் ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, bye. Thank you for watching.